23 வருஷம் அந்த பிள்ளைய நான் பெத்து வளர்த்து ஆளாக்கி கோமணம் கட்டி விட்டு சட்டி போட்டு விட்டு தோடு வாங்கி கொடுத்து சிமிக்கி வாங்கி கொடுத்து அழகா இருக்கான்னு பார்த்து அந்த பிள்ளைய வளர்ப்பேன். நீ 10 நாள்ல பவுடரை போட்டுட்டு வந்து லவ் பண்ணி கூட்டிட்டு போயிருவ. உன்னை கொள்றதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஏன்டா இழுச்சா போல. அப்படி அவன் கொலை செய்வதற்கு எனக்கு யார் அனுமதி கொடுத்தார் என்று கேட்பீர்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கே ஒன்று அனுமதி கொடுத்தேன். என் வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு அனுமதி இருக்கிறப்ப உன்னை போட்டு தர்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்க கூடாது. பேசாதண்ணா, இன்னைக்கு பார்த்த படமா நான் என் லைஃப்ல வேற எந்த படமும் பார்த்தது இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்றேன். என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது பையனை வெட்டுவேன். அவ்வளவுதானே. அரசாங்கத்திற்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சாதியான படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டு சேலம் முதல் சென்னை வரை நாங்கள் நடந்து வந்தோம். காவல்துறை அனுமதி கொடுக்க மறுத்தது. அவர்கள் சொன்னார்கள், சேலத்திலிருந்து சென்னை வரை நடந்து வருகிற போது சாதி இந்துக்கள் வாழக்கூடிய பல கிராமங்கள் வழியாக நீங்கள் வருவீர்கள், உங்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு? மக்களை நம்பி நாங்கள் செல்கிறோம், எங்கள் உயிரை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் சொன்னோம். நடந்து வந்த குற்றத்திற்கு காவல்துறை கைது செய்து தன்னுடைய களங்கத்தை துடைத்துக் கொண்டார். உழைக்கும் மக்களுக்கு சாதி இல்லை என்பதை நடைபேடம் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. தோழர்களே, எல்லா சாதி மக்களுமே தான் இருக்கக்கூடாது என்றுதான் விரும்புகிறார்கள். தலைவலியில் போய் மாத்திரை வாங்கினா, அவசரத்துக்கு போய் ஒரு டீ குடிச்சா கடைக்காரர் பணம் வாங்கல. சாதி இருக்கக்கூடாது என்று நீங்கள் செல்கிறீர்கள், எங்களால் முடிந்தவரை தருகிறோம் என்று கடை உரிமையாளர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு இருக்கிற மனசாட்சி கூட அப்படி முதலமைச்சருக்கு இல்லை. நடப்பு சட்டங்கள் போதும் என்று சொன்னால் நாங்கள் ஏன் 14 வருஷம் 15 வருஷம் நீதிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம்?